ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். சாய்ராம். மீண்டும் இந்த பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம். இன்று ஒரு புனிதமான நாள். சாய்ராம். இன்று ஸ்ரீ ராமநவமி. அதே நேரத்தில் நமக்கு மிகவும் பிரியமான நம் ஷிரடி சாய்பாபாவின் புனித பிறந்த நாளாகவும் நாம் கொண்டாடுகிறோம். சாய்ராம். இந்த இரண்டு மகத்தான தெய்வீக சக்திகள் ஒரே நாளில் நாம் கொண்டாடுவது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. சாய்ராம். சாய்ராம். ராமநவமியான இன்று நாம் ஷிரடியில் நடைபெற்ற பாபாவுக்கு நடந்த மங்கள்ஷான் நிகழ்வை நாம் பார்க்க போகிறோம். சாய்ராம். மங்கள்ஷான் என்பது பாபாவுக்கு செய்யப்படும் புனித அபிஷேகம். சாய்ராம். சாய்ராம். ஸ்ரீராமர் பற்றி நாம் நினைத்தால் அவர் ஒரு அரசன் மட்டுமல்ல, ஒரு நல்ல மகன், ஒரு நல்ல சகோதரன், ஒரு மனைவிக்கு நல்ல கணவனாக அவர் தர்மத்தின் வடிவாக இருந்தார். சாய்ராம். ஸ்ரீராமர் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்கிறது. சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, அன்போடு வாழ வேண்டும் என்பதற்காக. சாய்ராம். இதுதான் நாம் ராமரிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது. அதே போல நம் பாபாவிடம். பாபா எளிமையின் இருப்பிடம். சாய்ராம். பாபா ஒரு கருணை கடல். பாபா சொல்வது சப்கா மாலிக் ஏக், கடவுள் ஒன்றே. அவர் ராமர், அவர் அல்லாஹ், அவர் சிவன், அவர் கிறிஸ்து, எல்லாமே ஒன்றே. சாய்ராம். சாய்ராம். ஸ்ரீராமர் நமக்கு தர்மத்தை கற்றுக் கொடுத்தார். நம் பாபா நமக்கு அன்பை கற்றுக் கொடுத்தார்கள். சாய்ராம். ராமர் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். சாய்ராம். நம் பாபா வாழ்க்கையில் எப்படி கடவுளை உணர வேண்டும், பிறரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிறருக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்பதை பாபா கற்றுக் கொடுத்தார்கள். சாய்ராம். சாய்ராம். இப்போ நாம் பார்த்து கொண்டு இருப்பது நம் பாபாவுக்கு நடக்கும் மங்கள்ஷான் செய்வது நம் மனதை சுத்தம் செய்வதற்காக. நாம் பாபாவை நீரால் குளிப்பாட்டுவது அது வெறும் வெந்நீர் அல்ல. சாய்ராம். அது நம் பக்தி, அன்பு மற்றும் கண்ணீர் கூட இருக்கலாம். சாய்ராம். சாய்ராம். இந்த மங்கள்ஸ்நான் தரிசனம் பார்க்கும்போது நாம் என்ன நினைக்க வேண்டும்? பாபா, என் மனதை சுத்தம் பண்ணுங்க, என் கஷ்டங்களை போக்குங்கள் பாபா, என் வாழ்க்கையை நல்ல பாதைக்கு கொண்டு போங்க அப்படின்னு நாம் பாபாவிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். சாய்ராம். சாய்ராம். எப்போதெல்லாம் அதர்மம் அதிகரிக்கிறதோ அப்போது இறைவன் தர்மத்தை காக்க வருகிறார். சாய்ராம். இன்று நம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. வேலை இல்லை, பணத்திற்கு நாம் கஷ்டப்படுகிறோம், மன அழுத்தம் இருக்கிறது, மனதில் குழப்பம் வருகிறது. ஆனால் இந்த நாளில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். சாய்ராம். ஸ்ரீராமர் மற்றும் பாபா நம்மை எப்போதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை நம்முள் இருக்க வேண்டும். சாய்ராம். பாபா நமக்கு சொன்னதே நம்பிக்கை வை, பொறுமை வை, இதுதான் நம் வாழ்க்கையின் ரகசியம். சாய்ராம். சாய்ராம். நாம் காத்திருக்க வேண்டும். நாம் சரியான நேரத்தில் பாபா தருவேன் என சொல்கிறார். சாய்ராம். இன்று நீங்கள் வீட்டில் என்ன செய்யலாம்? சாய்ராம். காலை எழுந்து நம் பாபா மற்றும் ராமர் புகைப்படத்திற்கு தீபம் ஏற்றுங்கள். சாய்ராம். ஒரு எளிய பூஜை செய்யுங்கள். சாய்ராம். கடவுள் எப்போதும் எளிமையை தான் விரும்புவார். சாய்ராம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் என்ற நாமத்தை சொல்லுங்கள். சாய்ராம். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய். பாபாவின் இந்த மூல மந்திரத்தையும் நாம் ஜபிக்கலாம். சாய்ராம். அதற்கு பிறகு நல்ல விஷயங்களை செய்யலாம். சாய்ராம். ஒருவருக்கு உதவி செய்யுங்கள். சாய்ராம். பாபா சொல்வார், அன்பே கடவுள், நீ செய்யும் உதவியே நீ எனக்கு செய்யும் உண்மையான பூஜை. சாய்ராம். ராமர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு உதாரணம். ராமர் ராஜ்யத்தை விட்டார், அதனால் காட்டிற்கு சென்று. ஆனால் அவர் ஒரு மனதில் கோபம் இல்லை. ஸ்ரீராமர் எப்போதும் அமைதியாக இருந்தார். நம் பாபாவும் அதே போலத்தான். சாய்ராம். பாபா எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவர் கொடுத்தார். நம் அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். சாய்ராம். இன்று நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? ராமரிடமிருந்து தர்மம், நம் பாபாவிடமிருந்து அன்பு மற்றும் கருணையை நாம் கற்றுக்கொள்ளலாம். சாய்ராம். அதை நம் வாழ்க்கையில் பயன்படுத்தலாம். சாய்ராம். நாம் நல்ல எண்ணங்கள்,
நம் மனதிலே வளர்த்து கொண்டால் கடவுள் நம்மை விட்டு போக மாட்டார் சாய்ராம். இந்த மங்கள்சான் தரிசனத்தில் நம்மை உள்குளித்து மாற்றம் செய்வோம் சாய்ராம். பாபா நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். பாபா நம்மை நிச்சயம் காப்பாற்றுவார். பாபா எங்களுக்கு அமைதியை கொடு, வாழ்க்கையில் எங்களுக்கு கஷ்டங்களை போக்கி சந்தோஷத்தை கொடு என்று நாம் பிரார்த்தனை செய்யலாம் சாய்ராம். பாபா எல்லாத்தையும் சரி செய்யுங்க அப்படின்னு நாம் வேண்டிக் கொள்ளலாம் சாய்ராம். சாய்ராம், இந்த புனித நாளில் நாம் அனைவரும் சேர்ந்து பாபாவிடம் பிரார்த்தனை செய்வோம் சாய்ராம். நீங்களும் என்னுடனே இதை சொல்லுங்கள் சாய்ராம். பாபா எங்களை காப்பாற்றுங்கள், எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள், எங்கள் வாழ்க்கையை நல்ல பாதைக்கு கொண்டு செல்லுங்கள் பாபா அப்படின்னு நாம் பாபாவிடம் பிரார்த்தனை வச்சுப்போம் சாய்ராம். ராமா, எங்கள் வாழ்க்கையில் தர்மம் நிலைக்கட்டும். பாபா, எங்கள் மனதில் அன்பு நிறையட்டும். சாய்ராம், இது ஒரு திருவிழா மட்டுமல்ல, இது ஒரு மாற்றம், இது ஒரு புதிய ஆரம்பம் சாய்ராம். இன்று முதல் நாம் நல்லவர்களாக வாழ விரும்புவோம். நாம் அனைவரும் உண்மையை பேசுவோம், மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். அப்போதுதான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் சாய்ராம். இந்த புனிதமான ஸ்ரீ ராமநவமி நாளிலும் நம் ஷிரடி சாய்பாபாவின் பிறந்த நாளிலும் எல்லோரும் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற நான் பிரார்த்தனை செய்கிறேன் சாய்ராம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாயி, ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாயி, ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாயி. நல்லதே நடக்கும் சாய்ராம், வெற்றி நிச்சயம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.